السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா விதமான புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, துக்தூர் அஹ்மத் ஃபரீத் ஹஃபிலஹுல்லா அவர்கள் எழுதிய தஸ்கியத்துன் நுஃபூஸ், உள்ளங்களை தூய்மைப்படுத்துதல், உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துதல் என்ற ஒரு தொடரிலே, 9வது தொடரிலே நாம் இருக்கிறோம். கடந்த வகுப்பில் உள்ளங்களை உயிர் வாழச் செய்யக்கூடிய, உள்ளங்களை நிலைத்திருக்க செய்யக்கூடிய, அதை இறை நினைவோடு தொடர்புபடுத்தக்கூடிய விஷயங்களை பற்றி நாங்கள் படித்தோம். என்னென்ன செஞ்சால் நமது உள்ளங்கள் இறை நினைவோடு வாழும், அது உயிர் பெற்றிருக்கும் என்ற விஷயங்களை நாங்கள் படித்தோம். இன்றைக்கி நாங்கள் அதனுடைய அடுத்த ஒரு தொடராக அஸ்ஸுஹுத் ஃபித் துன்யா வ பயானி ஹகாரத்திஹா, இந்த உலக வாழ்க்கையிலே பற்றில்லாமல் இருப்பதும், இந்த உலக வாழ்க்கை என்பது எவ்வளவு அற்பமானது என்பது பற்றிய தெளிவு. இந்த உலக வாழ்க்கையில் நாம் அதிகமாக ஈடுபாடில்லாமல் அல்லது பற்றில்லாமல் இருக்கிறதுக்கும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் யோசிக்கலாம். மனித உள்ளங்களை தவறான எண்ணங்களின் பாலும் பாவமான விஷயங்களின் பாலும் அல்லாஹ்வுடைய நினைவை திருப்பக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான் மனிதன் அளவு கடந்து இந்த உலகத்தை நேசிக்கிறது. இந்த உலகத்தில் அவன் அதிகமாக பற்றுள்ளவனாக இருந்தால் அது என்ன செய்யும்? அவனை இறை நினைவை விட்டும் அது தூரமாக்கும். அதில் அர்த்தத்தை தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. இந்த உலகத்தை நாம் அதை அறவே என்ன செய்யணும்? ஹலாலாக உழைக்கிறதோ அல்லது பொருளாதாரம் சம்பாதிக்கிறதோ அல்லது உலக நடவடிக்கைகளில் ஈடுபடுறதோ அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் துறவர மாதிரி எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கிறது என்ற அடிப்படை அல்ல. இந்த உலகத்தோட நம்முடைய ஈடுபாடு எப்படி இருக்கணும் அப்படின்றது சம்பந்தமாக, அது உள்ளத்தோடு எப்படி தொடர்பை ஏற்படுத்தும், உலக வாழ்க்கையின் மீதான அளவு கடந்த பற்று அது எப்படி நமது உள்ளத்தை பாழாக்கும்ன்றது விஷயந்தான் இந்த தலைப்பில் அழகான முறையில் பேசப்பட்டிருக்கிறது. இதில் முதலாவது விஷயம் என்னென்னா, ஜுஹுதுண்டா என்ன? நம்ம நிறைய கேள்வி படிப்போம். அஸ்ஸுஹுத் தமிழில் சொல்லுவாங்க பற்றற்ற நிலைமை அப்படின்னு. ஒன்றில் பற்றில்லை, எனக்கு இந்த இது இருக்குது, இது எனக்கு ஒரு கணக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி பொருட்படுத்தாமல் விடுறதுக்கு தான் இந்த ஜுஹுதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மொழியில் என்ன அர்த்தம்டா, அதாவது முக்கியமான ஒன்றுக்காக முக்கியமில்லாத ஒன்றை விட்டு விடுவது அப்படின்னு சொல்லலாம். அல்லது
இன்சிராஃபுர் ரக்பத்தி அனி ஷை, அதாவது ஒன்றை அதிகமாக பேராசைப்படுவது அதை விட அற்பமானதை விட்டுட்டு. அப்படின்னு சொன்னால் மறுமையினுடைய அந்த மகத்தான அந்த நன்மையை அதை தெரிந்தவங்க என்ன செய்வாங்கடா, அதில் கூடுதலான ஈடுபாடு காட்டுவாங்க. அதை அடைவதற்காக அவங்க தங்களை முழுமையாக ஈடுபடுத்துவாங்க. அந்த மறுமையினுடைய அந்த வெற்றியை, அந்த பாக்கியங்களை அடையிறதுக்கு தடையாக இந்த உலக ஈடுபாடு இருக்கும்டா, அதில் நாங்கள் கூடுதல் கவனம் எடுக்காமல் இருக்கிறோம். இப்போ பொருளாதாரம், உழைப்பு, சம்பாத்தியம், இந்த உலக வாழ்க்கை, பதவி, இது போல விஷயங்களில் நாம் கூடுதலான ஈடுபாடு காட்டுறது என்பது சில நேரம் மறுமைக்கான நமது முயற்சியில் என்ன செய்யலாம், அதை குறைக்கலாம். எனவே குறைந்த பயன்பாடுள்ள ஒன்றை விட நிரந்தரமான நன்மைகள் உள்ள ஒன்றுக்கு நாம் நகர்றது தான் இந்த, அதாவது உலகப்பற்ற நிலைமை, மறுமையை விரும்புகிற நிலைமைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் நாம் பெறக்கூடிய அறிவு என்னன்னு சொன்னால், நாங்கள் மிக பெருமதியான ஒன்றுக்காக வேண்டி மிகவும் பெருமானம் அற்ற ஒன்றை நாம் விட்டு விடுவது. இதான் இந்த அதாவது ஜுஹுதுடைய சுருக்கம். அதில் நாம் பெறக்கூடிய அறிவு என்னென்னா, ஒரு அடியானை பொறுத்தவரையும் அவன் தன்னிடம் உள்ளவற்றை அல்லது இந்த உலகத்தில் உள்ளவற்றை அவன் மறுமையோடு ஒப்பிடுகிற நேரத்தில் இந்த உலகம் இல்லாமல் போகும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது நம்மகிட்ட இருக்கக்கூடிய உலக வளங்களாக இருக்கலாம், அல்லது சொத்துக்களாக இருக்கலாம், அல்லது பதவியாக இருக்கலாம். இந்த உலகத்தில் ஈர்க்க செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் இவையெல்லாம் அற்பமானது, அல்லாஹ்விடத்தில் இருக்குது, அதுதான் மிகச் சிறந்தது. அல்லாஹ் தஆலா அந்த உலக வாழ்க்கையை சொல்லிட்டு என்ன சொல்கிறான், மனிதனை பொறுத்தவரையும் ஸுய்யினலின் நாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, பெண்களை விரும்புகிறது, ஒல் பனீன், ஆண் குழந்தைகளை கொண்டு ஆசைப்படுறது, ஒல் கனாத்தீரில் முகந்தரத்தி மின தஹபி வல் ஃபித்தா, தங்கமும் வெள்ளியும் நிறைய குவியல்களாக இருக்கின்ற ஆசைப்படுறது, ஒல் ஹைலில் முசவ்வமா, அதாவது அடையாளமிடப்பட்ட குதிரை, உயர்தர வாகனம் இருக்கின்ற ஆசைப்படுறது, வல் அன்ஆம், கால்நடைகளை கண்டு ஆசைப்படுறது, வல் ஹர்ஸ், நிறைய காணி நிலம் மன காணி பூமிகளை கொண்டு ஆசைப்படுறது, விவசாய நிலங்களை கண்டு ஆசைப்படுறது, இதெல்லாம் மனுஷனுக்கு விருப்பமாக இருக்கு. அல்லாஹ் சொல்லான் இதைவிட சிறந்தது அல்லாஹ்விடத்தில் இருக்குதுன்றான். அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது தான் எனக்கு உண்மையானதும் நிரந்தரமானதும் என்ற அறிவை பெறுவது தான் இதை பற்றிய இந்த தேடலுடைய சுருக்கமாக இருக்குது. அது எதுக்கு உதாரணம்னு சொன்னால், ஒரு அடியானை பொறுத்தவரையும் நாங்கள் ஒரு பனிக்கட்டியை ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம், அல்லது ஒரு ஐஸ் கட்டியை நாம் உதாரணத்துக்கு எடுப்போம். அதை கொண்டு வெயிலில் வைக்கிறோம். அது பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் அந்த வெயிலில் நிற்காது, கொஞ்ச நேரத்தில் உருகிப்போம். அதே நேரத்தில் ஒரு மிக பெருமதியான ஒரு மரகதம் அல்லது முத்து, அது என்ன செய்யும், பெருமானமாக இருக்கும். அப்போ எப்படி இந்த முத்தை விட பனிக்கட்டியை ஒருத்தன் விரும்புவானோ, பனிக்கட்டியை நம்புவானோ, இது மாதிரி தான் இந்த உலகத்தை அவன் நம்புறது, இந்த உலக வாழ்க்கையை அவன் பெருமானம் போடுறது, அதில் கூடுதலான ஈடுபாடு காட்டுவது என்று இமாம் அவங்க அழகான முறையில் சொல்கிறாங்க. இந்த நம்பிக்கை, இந்த மறுமையை பற்றி அந்த யகீன், உலக வாழ்க்கை சம்பந்தமான உங்களோட அந்த ஈடுபாட்டை அடிப்படையாக வச்சு என்ன செய்யும், கூடும் குறையும். ஒரு மனிதன் எப்போ அவன் மறுமையை அவன் கூடுதலாக நேசிக்கிறான், மறுமையை அவன் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறான், மறுமைக்காக இந்த உலகத்தை அவன் அற்பமாக நினைக்கிறான்னு சொன்னால், மறுமையை பற்றி அவன்கிட்ட யகீன் இருக்கணும். அவனுடைய மறுமையை பற்றி அந்த உறுதிப்பாட்டின் தன்மைக்கு ஏற்பதான் அவன் இந்த உலகத்தை அற்பமாக பார்ப்பான். அங்கே இருக்கிற அவன் நம்புகிறான், மறுமை வாழ்க்கையை அவன் எந்த அளவு உறுதியாக நம்புகிறானோ, மௌத்துக்கு பிறகுள்ள அந்த வாழ்க்கையில் அவன் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறானோ, அந்த நம்பிக்கையின் வீரியத்துக்கேற்ப இந்த உலகத்தின் மீதான அவனுடைய பற்றினுடைய அந்த அளவு வித்தியாசப்படும். ஒருத்தன் அந்த மறுமையில் கிடைக்கிறத சரியாக நம்பினான்டா இந்த உலகத்தை அவன் கணக்கெடுக்கவே மாட்டான். இதுதான் சுருக்கமாக நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம். இதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் நிறையவே என்ன செய்கிறான் சொல்கிறோம். நீங்கள் சூரா அல் அலால 87வது அத்தியாயத்தில் 16, 17 ஆகிய வசனங்கள் எடுத்துப்பார். அல்லாஹ் சொல்லான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், முன்னுரிமை கொடுக்கிறீர்கள். வல் ஆகிரத்து கைரும் அப்கா,
ஆனால் மறுமையினுடைய அந்த வீடு இருக்குது, அதுதான் சிறந்ததும் அதுதான் நிலையானதுமாக இருக்குது. அல்லாஹ் சொல்கிறோம். இந்த உலகத்துக்கு தான் நீங்கள் எல்லாம் இம்பார்ட்டன்ட் பண்ணுறீங்க. இந்த உலகத்தில் ஒரு ஷெடியூலை பார்க்குறீங்க, இது முடிஞ்சால் தான் மறுமைக்கான விஷயம் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. எல்லாத்துலேயுமே உலகத்துக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க. ஆனால் உண்மையான வீடு என்பது ஹைருன் வஅப்கா, சிறந்ததும் நிலையானதும் மறுமையினுடைய வீடு தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே மாதிரி சூரா அன்ஃபால் 8வது அத்தியாயத்தில் 67 சொல்கிறான், துரிதூன அரதத் துன்யா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்துக்காக, இந்த உலகத்தினுடைய பொருள்களுக்காக நீங்கள் அதை நாடுகிறீர்கள். வல்லாஹு யுரீதுல் ஆஹிரா, ஆனால் அல்லாஹு தஆலா ஆகிரத்திலே உங்களுக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை நாடுகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரத்துல் அன்ஃபாலில் 67 வசனம். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் உலகத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. என்னென்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்ல யஅலமூன ஸாஹிரம் மின் ஹயாத்தி துன்யான்ற, இந்த உலகத்தில் உள்ள வெளிப்படையை இவங்க பார்க்குறாங்க. அதனால இதுக்கு ஆர்வப்படுறாங்க. உலகத்தில் கிடைக்கணும், அது மறுமையில் போய் பார்த்துக்கொள்ளலும். உலகத்துக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கண்டா மறுமையின் விஷயத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தமாகும். எனவே அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் உள்ள பொருள்களுக்காக நீங்கள் ஆசைப்படுறீங்கப்பா, அல்லாஹ் உங்களுக்கு மறுமையை தர ஆசைப்படுறான், மறுமையை தருவதற்காக விரும்புகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது மாத்திரம் இல்லை, ஃபரிஹு பில் ஹயாத்தி துனியா, இந்த உலக வாழ்க்கையை வச்சு நீங்கள் சந்தோஷப்பட்டு கொள்றீங்க. உங்களோட ஹெப்பி எல்லாம் எது? இந்த உலக வாழ்க்கையை வச்சு தான் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. அல்லாஹ் சொல்கிறான், வமல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆஹிரத்தி இல்லா மத்தா, ஆகிரத்தோடு கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடுகிற நேரத்தில் இந்த உலக வாழ்க்கை என்பது அல் மத்தான்றான். மத்தாண்டா என்ன? மத்தா உன் கலீல், அற்பமானது, கொஞ்சமானது. இதை நீங்கள் கொண்டு போய் உலகத்தை நீங்கள் கொண்டு போய் மறுமையோடு ஒப்பிடலாமா? அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கையை காபிர்களை பற்றி சொல்கிறான். அவங்க உலகத்தில் தான் என்ன செய்கிறாங்க, சாதனை எல்லாம் உலகத்தில் தான், உலகத்தில் கிடைச்சா தான் சந்தோஷம். நீங்கள் பாருங்கள், மக்களோட மனநிலை இப்படி தான் ஆகி போய்க்கு. அல்லாஹ் நாடிய நல்ல மக்களை தவிர எல்லாமே அவங்களோட உலகம்தான் அவங்களோட ஃபெஸ்ட் முதல் ப்ரியோரிட்டி. அதில் கிடைக்கிறதான் அவங்களுக்கு சந்தோஷம். அதில் அவங்களுக்கு இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால், சில நேரம் அல்லாஹ் துரதிர்ஷ்டவசமான நிலைமை மார்க்கத்தை கூட, அதாவது அதை ஒரு பப்ளிசிட்டிக்கான இடங்களில், என் புள்ள கிராத் போட்டியில் ஃபஸ்ட்டு வந்துட்டு தன்னை புள்ள கிராத் போட்டியில் வந்து கிராத் ஓதுற நல்ல விஷயந்தான். அந்த ஃபேஸ்புக்கில் என்னுடைய பிள்ளை குர்ஆனை முடித்து விட்டு, குர்ஆனை முடிச்சிட்டு சந்தோஷப்படுற விஷயத்தை நான் தவறுன்னு சொல்லலை. அதை கூட ஒரு உலகத்தில் ரைட், இந்த விஷயத்தில் சாதனை, என் பிள்ளை மூளை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹஜ்ஜி செஞ்சிட்டோம். அப்போ அவங்களோட மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் அவங்களோட வியாபாரத்தில் வட்டி எடுக்கிறாங்க, ஹராம் ஹலாலில் பேணுதல் இல்லை. ஆனால் கிராத் போட்டியில் புள்ள ஃபெஸ்ட்டு வந்துன்றதை போய் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, சோசியல் மீடியாவில் போடுறாங்க. அப்போ என்னங்கண்ணா சப்ஜெக்ட்னு சொன்னால், அவங்க இந்த மார்க்க விஷயங்களில் கூட உலக விளம்பரத்துக்காகவே அதை செய்கிறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். எனவே காவிர்களுடைய செயலண்டா இந்த உலக வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை வச்சு சந்தோஷப்படுகிறார்கள். இந்த உலகம் என்பது மறுமையோடு ஒப்புற நேரத்தில் அது ஒரு மதா என்று அல்லாஹு தஆலா சூரத்துர் ரஅதில் 13வது அத்தியாயத்தில் 26வது வசனத்திலே அல்லாஹ் இதை சொல்கிறோம். இதே மாதிரி அடுத்தது பாருங்க, சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த உலக வாழ்க்கையை நம்ம அதில் கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த உலக வாழ்க்கையில் யதார்த்தம் என்ன, இதை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையோடு நம்மளோட ஈடுபாட்டை எந்த அளவுக்கு நாங்கள் வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு விளங்கி கொள்றதுக்கு இந்த விஷயங்கள் மிக அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மர்ர அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மர்ர பிஸ்ஸூக், கடை தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. தாஹிலன் மின் பாதில் ஆலியா, மதீனாவில் ஒரு உயர்ந்த பகுதியில் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. வன்னாசு கெனஃபத்தை, அவங்களோட ரெண்டு புறத்திலும் சஹாபாக்கள் தோழர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஃபமர்ர பிஜதியின் அஷக், ஒரு ஆடு, அது எப்படி ஆடுன்னா அந்த காது சிறுத்த ஆடு. அரபிகள்கிட்ட அந்த சின்ன வகையான காது உள்ள, இன்னைக்கு அது அப்படி தான், வேர்த்தில் அவங்ககிட்ட பெருமதி குறைஞ்ச ஆடு தான் அது. காது சிறுத்த வகையான அந்த ஆடு அவங்க காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க, உயிரோடு இருந்தாலே விளங்குதா. பெருமதி மிக குறைஞ்ச பெருமானம் தான் அன்றைய அரபிகள்கிட்ட, அது இன்றைக்கும் அது அப்படி இருக்கு. அப்போ அதை தாண்டி போகிறாங்க. அந்த ஆட்டை என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் தூக்குறாங்க. எதில் பிடிச்சி தூக்குறாங்க? காலில் பிடிச்சி தூக்கிக்கலாம். எதை வச்சு அந்த ஆடு அவங்ககிட்ட பெருமதி இல்லையோ அந்த காதை பிடிச்சே தூக்குறாங்க.
அதான் சொல்கிறாங்க, அந்த ஆடு செத்து போய் கிடக்குது, அந்த செத்து போன ஆட்டை காதை பிடிச்சி என்ன செய்கிறாங்க, தூக்குறாங்க. அந்த ஆடு செத்த ஆடு, அதை என்ன செய்கிறாங்க, காதை பிடிச்சி தூக்குறாங்க. சும்மா கால் பிறகு கேட்குறாங்க, ஐயுக்கும் யுஹிப்பு அன் ஹாதா லஹு பிதிர்ஹம், உங்களில் யார் இந்த செத்து போன ஆட்டை ஒரு திர்ஹம் கொடுத்து வாங்குவீங்கன்னு கேட்குறாங்க. 1 திர்ஹம். அப்போ உடனே ஃபகாலு, நபித்தோழர்கள் சொன்னாங்க, மா நுஹிப்பு அன்னஹு லனா பிஷை, சொன்னாங்க எங்களுக்கு இதை எங்களுக்கு என்ன தேவைக்குது, நாங்கள் இதில் எந்த ஒன்றுக்கும் எதையும் கொடுத்து இதை வாங்குறதுக்கு நாங்கள் விரும்ப மாட்டோம். ஒமா நஸ்னஉ பிஹி, இதை வச்சு நாங்கள் என்ன தான் செய்ய போகிறோம் அப்படின்றாங்க. செத்து போன ஆடு சும்மாவே உயிரோடே அது பெருமதி இல்லாது, அது வேற செத்தும் கிடக்குது, அதை நீங்கள் ஒரு திர்ஹம் கொடுத்து வாங்குறீங்களான்னு வேற கேட்குறீங்க. அப்போ இது நாங்கள் வாங்கி என்ன செய்ய போகிறோம் அப்போ சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துஹிப்பூன அன்னஹு லக்கும், சரி ஒன்றுமே வேணாம், நான் ஃப்ரீயாக தரேன், இலவசமாக தரேன், அதை நீங்கள் வச்சுக்கொள்றீங்களா அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, வல்லாஹி லவ் கான ஹய்யன் கான ஐபன் ஃபீஹி, அது உயிரோடு இருந்தாலே அது ஒரு குறை உள்ளது, அதை நாங்கள் வாங்க மாட்டோம். ஃபகைஃப வஹுவ மய்யித், செத்து போனதுக்கு பிறகு நாங்கள் அதை வாங்குவோமா? இதே ஒரு திர்ஹமை நீங்கள் உசுரா கேட்டாலே தர மாட்டோம், அது வேற செத்து கிடக்குது, அதை நீங்கள் சும்மா வச்சுக்கொள்றீங்களாண்டா எங்களுக்கு சும்மாவும் அது வேணாம். இந்த தூக்கி காட்டின நோக்கம் என்ன? ஆட்டை ரசூலுல்லாஹ் ஆடை பற்றி நல்லா தெரியும், ஆடு உரிக்க தெரியும், ஆட்டு பிஸ்னஸ் தெரியும். ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய பிஸ்னஸ்கார ஆள் தெரியும் தானே உங்களுக்கு. அப்போ கேட்குறாங்க, ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லத்துன்யா அஹ்வனு அலல்லாஹ் மின் ஹாதன் அலைக்கும், இந்த ஆடு உங்களுக்கு எப்படி ஒரு வகையிலையும் பெருமதி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதே போல தான் இந்த உலகம் அல்லாஹ்வுக்கு பெருமதி இல்லை. ஹசன் பாய் ஹதீஸ் விளங்கிட்டா? நான் சொன்ன சப்ஜெக்ட் விளங்கிட்டா என்னாண்டு? விளங்கிட்டானே, சும்மா கேட்ட மாட்டேன். அதாவது செத்து போன ஆடு நாங்கள் காசு கொடுத்து எடுக்க மாட்டோம்னு நீங்கள் ஒதுக்குறீங்க, அது உயிராக இருந்தாலே வாங்க மாட்டோம், அது வேற செத்து கிடக்குது, அதை போய் நாங்கள் காசு கொடுத்து வாங்குவோமே யாரும் சொல்லலாம். அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி காட்டின நோக்கமே, இதை எவ்வளவு நீங்கள் கேவலமாக பார்க்குறீங்களோ, எது கொடுத்தும் வாங்க மாட்டீங்களோ, அதை விட இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் பெருமதி இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் இந்த ஆட்டை தூக்கி காட்டினாங்க. புரியுதா உங்களுக்கு சப்ஜெக்ட்? அப்போ சஹீஹ் முஸ்லிமில் அபூதாவுதில் இந்த செய்தி பதிவாகி இருக்குது. முக்கியமான ஒரு நபிமொழி. இது ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு அற்பமானது அப்படின்னு புரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு உதாரணம். இதே மாதிரி சஹீஹ் முஸ்லிமில் 2957, சஹீஹ் முஸ்லிமில் 2957, நான் சொல்கிறது அரபு இலக்கம். தமிழ் இலக்கத்தில் நீங்கள் இதை பார்க்குறதா இருந்தால் 5664 பாருங்கள். 5664 இலக்கத்தில் நீங்கள் தமிழில் இதை தேடி எடுக்கலாம். அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், எல்லாத்துக்கும் நான் தமிழ் சொல்ல மாட்டேன், ஒரு சிலதுக்கு மட்டும் சொல்கிறேன். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, மத்துன்யா ஃபில் ஆஹிரா, இந்த உலகம் ஆகிரத்தோடு ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில், ஆகிரத்தோடு அந்த உலகத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குற நேரத்தில், இல்லா மிஸ்லு மா யஜ்அலு அஹதுக்கும் இஸ்பஅஹு ஹாதிஹி, இந்த சுட்டு விரலை சுட்டிக்காட்டி சொன்னாங்க, இந்த விரலை கொண்டு போய் நீங்கள் கடலுக்குள்ளே வைங்க. ஃபில் எம், ஆழ்கடல், சிறுகடல் அல்ல, நீங்கள் அந்த ஆழ்கடலுக்குள்ளே அந்த விரலை வச்சுட்டு நீங்கள் எடுத்து ஃபல் யன்துர் பிம தர்ஜிஉ, அந்த விரலை பாருங்க, அதில் என்ன இருக்குது? என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. இருக்கும், சில வினாடிகளில் காய்ந்து போகிற ஈரம் இருக்கும், அப்படி தானே? சில நொடிகளில் காஞ்சி போகிற அந்த ஈரம் தான், ஒன்றுமே இல்லைண்டா உலகத்தில் ஒன்றும் இல்லைண்டா ஆவிரும்ல, ஈரம் இருக்குது தானே? அந்த அந்த விரலில் தண்ணி இருக்கும், அது என்னண்டா காஞ்சிரும். அப்படின்னா மிக வேகமாக அந்த கையில் இருந்து உறைந்து விடக்கூடிய, காஞ்சி போகக்கூடிய அந்த ஈரம் தான் இந்த உலகம். எவ்வளவு ஒரு உதாரணம் பாருங்கள். 2858 சஹீஹ் முஸ்லிம் இந்த செய்தி பதிவாக இருக்குது. அதே மாதிரி தமிழ் இலக்கத்தில் 5490 இலக்கத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம். வணங்குதா? உலகத்தினுடைய அஸ்ஸுஹுதுன்னு இமாம் முஸ்லிமுடைய கிதாபில் இமாம் நவவி பாடம் ஒன்று போட்டிக்கிறாங்க. அதில் இந்த செய்திகள் எல்லாம் நிறைய, நான் சில உதாரணங்களை தான் இதில் கொண்டு வந்திருக்கிறோம். இமாம் இந்த கிதாபுடைய இமாம் அவங்க கொண்டிருக்கிறாங்க.
இது முஸ்லீம்ல, அதே மாதிரி இப்னு மாஜால 4108 இலக்கத்திலையும் இந்த செய்தி பதிவாக இருக்குது. இதே மாதிரி சுனன் திரிமிதியில் 2320 இலக்கத்தில் ஒரு செய்தி பதிவாக இருக்கு. அது என்ன செய்தின்னு சொன்னா, லவ்கானத்தி துன்யா தஅதிலு இன்தல்லாஹ் ஜனாஹ பஊதத்தின், அல்லாஹ்விடத்தில் இந்த உலகம் ஒரு ஈனுடைய ரெக்கை, கொசு பௌதான்றது இந்த நூலில் உட்காந்துருக்கீங்க தெரியுமா கொசு, அதுக்கு நீ என்ன கொசு சொல்லுவீங்க? எங்கள் ஊரில் முடக்கொசுன்னு சொல்லுவாங்க, சின்னதாகிக்குங்க. ஒரு அந்த கொசுவினுடைய ரெக்கை அளவுக்கு இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் பெருமதியாக இருந்திருக்குமாக இருந்தால் மாசகா காஃபிரன் மின்ஹா ஷர்பத்தமா, அல்லாஹ் ஒரு காஃபிருக்கு ஒரு கோவள தண்ணி கொடுத்திக்க மாட்டான், ஒரு கவளம் தண்ணி கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்படின்னா இந்த ஈர ரெக்கை அளவுக்கு இந்த உலகத்துக்கு அல்லாஹ் ஒரு பெருமதி வச்சிருந்தாண்டா ஒரு கப்பு தண்ணியே கொடுக்க மாட்டான், அது பெருமதி. அப்படின்ற அர்த்தம் என்ன? ஈர ரெக்கை அளவு கூட அல்லாஹ்வுக்கு இது பெருமதி இல்லைன்னு அர்த்தம். சொன்ன திருமதியில் இந்த செய்தி பதிவாக இருக்குது. அழகான ஒரு செய்தி சகோதரர்களே. நாம் இந்த செய்திகளை படிக்கிறது இந்த உலகத்தினுடைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ஹதீஸும் இருக்குது. அது இமாம் அவங்க கொண்டு வரல, இது முக்கியமான ஒரு ஹதீஸ்ன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா சேர்த்தேன். சுனன் இப்னு மாஜால வருது, 4105 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்குது. என்னதுன்னு சொன்னா, மன் கானத்தி துன்யா ஹம்மஹு, யாருடைய ஹம்மு ஒரு முக்கியமான நோக்கமாக இந்த உலகம் இருக்கிறதோ, அப்படி இருந்தால் ஃபர்ரகல்லாஹு அலைஹி அம்ரஹு, அல்லாஹ் அவன் விஷயங்களை செதறடிச்சிருவான், சின்னாபின்னப்படுத்தி விட்டுருவான். அல்லாஹு தாலா அவன் முழு நோக்கமும் அவன் ஹதஃபும் அவன் முழு எண்ணமும் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி பணக்காரனா போகிறது, தொழுகை அது பார்த்துக்கொள்ளலும், போகிறோம் ஹஜ்ஜி அது பார்த்துக்கொள்ளலும், ஜக்காத்து அதெல்லாம் எப்படி நான் அடுத்த அந்த பில்டிங்கை விட நான் இன்னொரு பெருசாக பில்டிங் கட்டணும், அவன் வண்டியை விட நான் பெருசு, அந்த அவன் நோக்கமே உலகம்தான். உலகத்தை ஆசைப்படப்படாண்டல்ல, அவன் எல்லாத்தையும் விட அவன் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உலகத்துக்கு தான் கொடுக்குறான். அப்படி இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் விஷயங்களை அல்லாஹு தஆலா செதறடிச்சிருவான். வஜஅல ஃபக்ரஹு பைன ஐனைஹி, வறுமையை அவன் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வச்சிருவான். இந்த பாரு, கொடுக்க மாட்டான். வழங்குதா? வலம் யஅதிஹி மினத் துன்யா இல்லா மா குதிப லஹு, இந்த உலகத்தில் அவன் அந்த நோக்கம் இல்லாமல் இருந்தாலும் அவனுக்கு எழுதப்பட்டது கிடைச்சி தானே அவன். விளங்குதா சொல்லு? அவன் ஹிம்மத்தால் அவன் பணக்காரன பொருள். சில நேரம் பணம் எழுதப்பட்டிருந்தா கிடைச்சிடும், இல்லையா? இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் இதை வேற இடத்துல சொல்கிறான் மிக தெளிவாக. யார் இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறானோ, மன்கான யுரீது ஹயாத்த துன்யா வசீனத்தஹா, இந்த உலக வாழ்க்கையையும் அதனுடைய அலங்காரத்தையும், அவுக்கமாக்கால் அந்த உலக வாழ்க்கையோட அலங்காரத்தை விரும்புகிறார், நுவஃபீலேஹிம், அவங்களுக்கு முழுசாக கொடுத்துருவோம்ன்றான். வேற இடத்துல சொல்கிறான், நாம் நாடியவர்களுக்கு கொடுக்குறோம்ன்றான். அப்போ அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? அவர்களுக்கு அல்லாஹ் எழுதினதை வழங்குறான். ஒமன் கானத்தில் ஆகிரத்து நியத்தஹு, யாருடைய எண்ணங்கள் மறுமையை இலக்காக வைத்திருக்குமோ, ஜமா அல்லாஹு லஹு அம்ரஹு, அல்லாஹ் அவன் விஷயத்தை ஒழுங்குபடுத்தி விடுவான். வஜஅல கினாஹு ஃபீ கல்பிஹி, அவன் உள்ளத்துக்குள்ள பணக்காரனாக்கி விட்டுருவான். கோடிக்கணக்கில் இருந்தாலும் சில பிச்சைக்காரனாக தான் தெரியும், ஒன்றுமே இல்லை, அன்னன்னைக்கு சாப்பிட்றதான், ஆனால் உள்ளத்தில் அவன் பெரும் பணக்காரனாக இருப்பான். நிம்மதியாக போகிறான், நிம்மதியாக தூங்குறான், நிம்மதியாக மக்களோடு இருக்கிறான். சில பணக்காரனை பாருங்க, மக்களோட வந்து சேர மாட்டான். என்னண்டா பயம், கேட்டுவானோ என்ன, சரி தூங்க மாட்டான். லக் பண்ணா மறுக்கா போய் ஒருக்கா வீட்டை மூடி பார்க்குறது, கடையை ஒருக்கா மூடி பார்க்குறது, என்ன லைஃப் இது? அப்போ பணம் பொருளாதாரம் அந்த தண்ணீர்ன்றது உள்ளத்துக்குள்ளே இருக்கணும். அது கோடியில் இல்லது, அது சில 100 ரூபாயிலே எல்லாம் வச்சிருவான். அந்த தாராளமான நிலைமை, நிம்மதியான, அவன் பெரிய என்ன பெரிய 7 ஸ்டாரில் போய் சாப்பிட்டாலும் அவனுக்கு திருப்தி இல்லை, பசி போவல்ல, ஒரு ஜாய் மூட் அவுட்டில் இருப்பான். இவன் போய் சாதாரண ஒரு கடையில், ஒரு சின்ன தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் இல்லாட்டி மலபார் கடையில் போய் சாதாரண மோட்டா தின்னுட்டு அவன் பெரிய பிரியாணி தின்ற சந்தோஷத்தில் இருப்பான். தண்ணீர்ன்றது உள்ளத்துக்குள்ளே வாரது தான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வஜஅல கினாஹு ஃபீ கல்பிஹி, அவன் உள்ளத்துக்குள்ளே அவன் பணக்காரன் ஆயிப்பான். வஅதத்ஹு துன்யா வஹிய ராகிமா, இந்த உலகத்தை அவன், அந்த உலகம் அவனிடத்தில் சாதாரணமாக வந்து கிடைச்சிரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆகவே இதில் சுருக்கம், நாம் இவ்வளோ நேரம் பேசின அந்த செய்தியில் சுருக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு அற்பமான ஒன்றுக்காக
அல்லது மிக சாதாரணமான ஒன்றுக்காக வேண்டி மிக உயர்ந்த ஒன்றை ஒருத்தர் தெரிவு செய்யணும். இந்த அற்பம், உலகம்ன்றது அற்பம். அது கிடைக்காட்டியாலும் கிடைச்சாலும் இந்த உலகம் நம்மட நிரந்தர இடம் இல்லை. இது நம்மட நோக்கம் அல்ல. அல்லாஹ் நாடினா தருவோம். தந்தாலும் அவன் தான் ரப்பு, தராட்டியாலும் அவன் தான் ரப்பு. தந்தா அவனை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்றது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒமினன் நாஸி மன் யஅ்புதுல்லாஹ அலா ஹர்ஃப். சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஓரத்தில் நின்றுட்டு அல்லாஹ் வணங்குறாங்க. ஃபஇன் அஸாபஹு கைருன் யத்மஅன்ன பிஹி. அவனுக்கு நல்லது நடந்தால் மாஷா அல்லாஹ். எப்படி தொழில் அல்ஹம்துலில்லாஹ், எப்படி பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் பாஸ் பண்ணிக்கிறாங்க மாஷா அல்லாஹ். எது உலகத்தில் அவனுக்கு எல்லாம் நல்லது நடந்துட்டு இருக்கும்போது இத்மஅன்ன பிஹி. அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு சோதனை நடந்தால், துன்பம் நடந்தா, பிரச்சனை நடந்தா, இன்கலப அலா வஜ்ஹி, அவன் அப்படியே என்ன செய்கிறான், மறுபக்கத்தால் பெல்ட்டி அடிக்கிறான். தொழிலில் எப்படி என்ன பாய் பள்ளிக்கு போய் தொழுது வேலை இல்லைன்றான். அவன் அப்படியே பிறண்டுறான். நல்லா ஈக்கிறதை போனால் நல்லது நடந்தால் சந்தோஷப்படுறான். அவனுக்கு அதுக்கு தலைகீழாக நடந்தால் இன்கலப அலா வஜ்ஹி, இன்கலப அலா வஜ்ஹின்னா முகத்தை மறுபக்கம் திருப்பிடுறான். எல்லாம் அல்லாஹ்வை பற்றி அதிருப்தி அடைகிறான். அல்லாஹ் எனக்கு மட்டும்தான்மா இப்படி செய்கிறான், என்ன மட்டும்தான் இப்படி அநியாயம் பண்ணுறான், எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையை தந்திக்கிறான் அப்படின்றது. உன்னை ஒழுங்காக வாழ வச்சுக்கிறானே, 2 கண்களை தந்திக்கிறானே, உன்னை இருதயத்தை ஒழுங்காக வாழ வச்சானே, உன்னை காலை நடக்க வச்சானே, யாருக்குமே கொடுக்காத ஞாபகத்தை உனக்கு தந்தானே. அப்போ என்ன அல்லாஹ் உனக்கு ஒன்றும் செய்யலைங்கிற, உனக்கு தரலண்டா அதில் உனக்கு கயிறு இருக்குது. மருந்து கசப்பு தான். புள்ள கத்துதுன்றதுக்காக நம்ம பாவம் புள்ளன்னு கொடுக்காம இருப்போமா? இல்லை, கொடுக்குறோம். ஏன்னா அந்த புள்ள ஆரோக்கியமாகணும்னா அந்த அந்த கசப்பு அந்த புள்ள தாங்கி ஆகணும். இதான் வாழ்க்கை. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒன்று கிடைக்கலண்டா அது உங்களுக்கு அல்லாஹ் உங்களை கோவப்படுறான்னு எடுக்கக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு மட்டும்தான் அதை அந்த அந்த பிரச்சனை இல்லை, அதில் உங்களுக்கு கயிறை வச்சுக்கிறான்னு நினைக்கணும். அப்போது நாங்கள் மிக பெருமதியான ஒன்றுக்காக மிக சாதாரணமான ஒன்றை நாம் அற்பமாக நினைக்கிறதா ஜுஹுதுன்றது. வர்திஃபாஇல் ஹிம்மத்தி அன்ஹு, இந்த அற்பமானதை விட முக்கியமானதன் பால் நமது கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஒரு ஆள், அதாவது ஷெய்உன் ஜஹீத் அப்படின்னா ஒரு, அதாவது அற்பமான ஒன்று அப்படின்னு அர்த்தமாகும். இதுக்கு இமாம் யூனுஸ் இப்னு மைஸரா, ஒரு தாபிஈன்களில் ஒரு முக்கியமான ஒருவர் சொல்கிறாரு, இந்த ஜுஹுத சில ஆளுக்கு தப்பாக விளங்கி கொள்வாங்க. என்ன பள்ளியிலே கிடக்குறீங்க? இல்லை, நான் ஒன்றுக்கும் போகிறலப்பா, நம்ம அல்லாவோடு தான் இனி. அப்படி இது கூடுமாண்டா? இதுவும் கூடாது. ஒரு ஆள் என்ன ஒன்றும் தொழிலுக்கு போகிறல, இப்படி உலகத்தில் எல்லாரும் முடிவெடுத்தா. அப்போ ஜுஹுதுன்னா என்னன்றத அவங்களோட அந்த இந்த கூற்று அழகாக சொல்லுது. லைஸ ஸஹாத் ஃபி துன்யா பி தஹரீமில் ஹலால். ஹலாலை ஹராமாக்குறதல்ல ஜுஹுதுன்றது. ஆகுமான ஒன்றை கூடாது, ஹராம். தொழிலுக்கு ஏன் போயிடும்? தொழிலுக்கெல்லாம் போயிடுமா அப்போ நம்ம அல்லாவோட அப்படின்னு நிற்கப்படாது. அப்போ ஹலாலை ஹராமாக்குவதல்ல. வலா இதாஅத்தில் மால், பொருளாதாரத்தை வீணடிக்கிறது இல்லை. இதெல்லாம் என்னத்துக்குன்னு சொல்லி தூக்கி ரோட்டுள்ள விசியலமாக வைக்கிற பொருள் எல்லாம் அது ஜுஹுத் அல்ல. வலாக்கின்ன ஸஹாத்ன்றது ஃபி துன்யா தக்கூன ஃபி, அவன் எப்படி இருக்கும்னு சொன்னால், அவனுடைய கையில் இருப்பதை விட கோடிக்கணக்கில் அவன்கிட்ட சொத்து இருந்தாலும் அவன் இதெல்லாம் என்ன சொத்து, அல்லாஹ்விடத்தில் எனக்கு இருக்கிற அந்த கூலி, அந்த சொர்க்கம், அதுதான் உண்மையானது. இந்த செகண்ட் நான் மூத்தா போயிடுவேன், என்ன கோடி பேங்கில் கிடந்து எனக்கு என்ன நடக்க போகுது? அப்படி தானே இந்த செகண்ட். சில இடங்களில் இப்போ நாங்கள் ஒரு ஜும்மாக்கு போகிற நேரத்தில் சில சகோதரர்கள் சாப்பாடு கூட்டிப்போம். சில இடங்களில் நல்ல சாப்பாடுகள் ஏற்பாடு செஞ்சுப்பாங்க. மௌலவி இன்றைக்கு ஜும்மாக்கு வந்துக்கிறார். அப்போ நமக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறேன். சாப்பாடுண்டா ஒரு 15, 20, 30 நிமிஷம் வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இது இவ்வளோ சாப்பாடு, நமக்கு ஒரு மாதிரி ஆகிக்குது. அப்போ அது வருது எல்லாம் வருது. அப்போது சந்தோஷமாக சாப்பாடுன்னு அப்படி சாப்பாடு, வாங்க பாய் நீங்களும் உட்காருங்க சாப்பிடுவோம். பார்த்தா அந்த ஆள் அந்த சிவப்பு பிரெட்டு இருக்கும்ல தெரியுமா, ரோஸ் கலர், என்ன சொல்கிறது, ப்ரௌன் பிரெட்டு மாதிரி, அந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்தில் வெறும் அந்த சால்னா கொஞ்சம் வச்சுக்கிட்டு சாப்பிட்றாரு. அந்த பெரிய பணக்காரன். என்னன்னு கேட்டால், எனக்கு இதெல்லாம் சாப்பிடலான்ட்டார். அவர் இவ்வளோ தரமான சாப்பாட்டை பார்க்குறாரு, திங்க முடியுது இல்லைண்டா. இதுதான் உலகன்றது. நம்மகிட்ட இருக்கிற நம்மட செல்வங்களை, நம்மட பொருளாதாரத்தை நமக்கே அனுபவிக்க முடியாமைக்கும். மறுமையில் அல்ல இடத்துல அப்படியா இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா, இதெல்லாம் விலை கொள்ளணும். நம்மட கையில் உள்ளதை விட ரப்பிடத்தில் இருக்கிறதா மிக பெருமதியானது. நம்ம வச்சிருக்கிற பனிக்கட்டி கொஞ்சத்தில் உருவிடும். அல்லா இடத்துல இருக்கிறது அது மிகப்பெரிய மரகதம், பெருமதியானது என்று ஒரு மனிதன் நினைக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் வஅன் தகூன ஹாலுக ஃபில் முஸீபா வஹாலுக இதா லம் துஸப் பிஹா சவா. ஒரு உண்மையான
உலகப்பற்று இல்லாத மறுமை சிந்தனை உள்ளவன் எப்படி பாண்டா, அவனுக்கு வாழ்க்கையில் சோதனை வந்தாலும், அவனுக்கு சோதனை இல்லாமல் நியமத்துகள் வந்தாலும் அவன் ஒரே மாதிரி தான் இருப்பான். பெரிய பிரச்சனை முடியுங்களேன். நம்ம எல்லாரும் பலகீனம் தான். இதில் சொல்கிற நானும் தான் சில நேரம் பலகீனமாக தான் இருக்கிறேன். அதுக்காக நான் தூய்மைன்னு உங்கள்கிட்ட பேச வரல, நல்லா பாதுகாக்கணும். இது கொஞ்சம் ஆட்டிடும் நம்மளை, அப்படி தானே? உனக்கு சோதனை வார நேரத்திலும், உனக்கு கஷ்டம் வார நேரத்திலும், உனக்கு அது இல்லாமல் உன்ட நிலைமை சீராக இருக்கக்கூடிய நேரத்திலும் நீ பேலன்ஸ் ஆகிக்கணும். புள்ள மௌத், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் எனக்கு தந்ததை எடுத்துக்கிட்டான். அல்லாஹ்வுக்கு நாங்கள் சொந்தமானவங்க, நாங்களும் அங்கே தானே போகிறோம், நாம இங்கே இருக்க போகிறோம் 1000 வருஷம் அப்படின்னு அவன் இஸ்திர்ஜா அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்க்குறான். எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனைக்காக யா அல்லாஹ் உன்னிடத்தில் கூலி எதிர்பார்க்குறேங்கிறான். நோய் வருது, சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என்னன்னு கேட்டால் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், இது ஹைரோன் இருக்கும். பிரச்சனை வருது, சோதனை வருது. அப்போ எல்லா நிலையிலும் அவன் ரப்போட பேலன்ஸாக தான் இருக்கிறான். பிரச்சனை வந்துட்டு அவன் தொழுகை விட்டு நோம்பு விட்டுட்டு அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லாமல் அஸ்ஸலாமு அலைக்கும்டா பதில காணும். என்னன்னா பிரச்சனைக்கு சலாத்துக்கு பதில் என்ன சம்பந்தம்? இவன் அல்லாலே ஒரு கோவிச்சுக்கிறான், நேரடியாக சொல்ல பயப்படுறான். அல்லாஹ் இப்படியெல்லாம் எனக்கு செய்யலாமா, இப்படியெல்லாம் எனக்கு சோதனை வரலாமான்னு நினைக்கிறான். அப்போ அவனுடைய நிலப்பாடு எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, வஅய்யகூன மாதிஹுக்கும் வதாமுக்கும் ஃபில் ஹக்கி சவா. அதாவது உன்னை இகழ்றவனும் உன்னை புகழ்றவனும் உன்னைக்கிட்ட சமனாயிக்கணும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒன்றும் இந்த உலகத்தில் கொஞ்சம் கண்ணியங்கள் கூடினா அல்லது இந்த உலகத்தினுடைய சில விஷயங்கள் நமக்கு கூடின உடனே நம்மளை இகழ்றவனை நம்ம விரும்ப மாட்டோம். நம்மளை பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும், அவன் தான் நமக்கு விருப்பம். நம்மளை இகழ்றான், அவனை நமக்கு பிடிக்காதுப்பா. என்ன பிடிக்காதுன்னா உன்னோட மைனஸை சொல்லுவான், அதனால் பிடிக்காது. அப்போ உன்னோட மைனஸ் அவன் சொல்லப்படான்னு ஏன் நினைக்கிறான்? அந்த உலகத்தில் உனக்கு முக்கியத்துவம் வழங்கப்படணும்னு நினைக்கிறான். அதான விஷயம். இந்த உலகத்தில் உனக்கு இம்பார்ட்டன்ட், உன்னை மக்கள் பெரிய இடத்துல வைக்கணும். உன்னை யாராவது இகழ்ந்தா உனக்கு அவனை பிடிக்குதில்லைண்டா உன்னோட நிலைமை பிரச்சனை ஆகிக்குது. எனவே தான் சொல்கிறாங்க, உன்னை புகழ்றவனும் உன்னை இகழ்றவனும் உண்மையை பற்றி அவங்க சொன்னாங்கண்டா நீ அவங்களோட சரியாயிரு. உன்னை இகழ்றவன் உன்னோட குறைய சொல்கிறான், நீ இப்படி செய்கிறாப்பா, இது நல்லா இல்லை, இப்படி நீ ஒரு மௌலவியா இருந்து நீ இப்படி நடக்கப்படாது, ஒரு ஆலிமா இருந்து இப்படி நடக்கப்படாது, நீ ஒரு மூமினா இருந்து இப்படி நடக்கப்படாது, ஒரு முஸ்லீமா இருந்து இப்படி நடக்கப்படாது. ஆனால் அவனை பிடிக்கிறல என்னடா அவன் சொன்ன மெத்தட் சரியில்லையா? என்ன மெத்தடில் சொன்னாலும் உனக்குத்தானே அல்லாஹ் சொல்கிறான், ஒய்தா கீழலஹு இத்தக்கில்லா, அல்லாவை பயந்து கொண்டு சொல்லப்பட்ட அஹதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், அவனோட கண்ணியம் அவனை பாவத்தை நோக்கி கொண்டு போகுது. முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த விஷயங்களை இது சொல்கிறது யார்? யூனுஸ் இப்னு மைசரா என்ற ஒரு நபித்தோழர் இந்த செய்தியை சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த சோதனைகள் விஷயத்தில் மனிதர்களை பொறுத்தவரையும் அவங்க 3 வகையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜுஹுத் இருக்குது, இது 3 விஷயங்களில் அது நிகழும். அதை பற்றியும் இமாம் அவங்க அழகான ஒரு தலைப்பு போடுகிறாங்க. இப்போ சோதனைகளை பொறுத்தவரையும் பல வகையான சோதனை வரும். முதலாவது விஷயம், அந்த சோதனை அந்த மன்னிக்கணும், அந்த ஜுஹுத், அந்த உலகப்பற்றற்ற அந்த தன்மை இருக்குது, அது 3 விஷயங்களில் அது நிகழுகிறது அப்படின்னு சொல்கிறோம். 3 விஷயங்களில் அது நிகழுது. முதலாவது விஷயம் என்னன்னா, அன் யகூனல் அப்து பிமா ஃபி யதில்லாஹி அவ்ஸக மின்ஹு ஃபி யதி நஃப்ஸி. அவன், நான் ஏற்கனவே சொன்னது போல, முதலாவது வகை என்னன்னா, ஒரு அடியான் தன்னுடைய கையில் உள்ளதை விட அல்லாவிடத்தில் தனக்கு இருக்கக்கூடியவற்றை மிக உறுதியாக அவன் நம்பணும். இந்த நிலைமை ஒருத்தனுக்கு எப்போ வரும்டா, அவன் ஆகிரத்தின் மீது எப்படி உறுதியாக நம்பிக்கை இருக்குதோ அந்த நம்பிக்கையை பொறுத்து தான் அவன் தன்னட்ட உள்ளதை விட அல்லாட்ட உள்ளது தான் எனக்கு உண்மையானதுன்னு அவன் நினைக்கிறான். இது முதலாவது வகையான ஒரு விஷயம். அதாவது சலமத் இப்னு தீனார் என்ற ஒரு தாபிஐ அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, மாலுக்க அப்படின்னா உங்களோட பொருளாதாரம் என்ன, உங்களோட மால் என்ன, உங்களோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கால மாலானி, என்ற பொருளாதாரம் என்னண்டா, லா அஹ்ஷா மஅஹுமல் ஃபக்ர, அந்த 2 என்கிட்ட இருந்தால் நான் அந்த ஃபக்ரை வறுமையை நான் பயப்பட மாட்டேன். அந்த 2 என்கிட்ட இருக்குமா இருந்தால் எனக்கு வறுமையை பற்றி எந்த ஒரு பயமும் கிடையாது. அது என்னது? அஸ்ஸிகத்து பில்லாஹ்,
அல்லாவின் மீது நான் வைத்திருக்கிற சிகத், அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ் தந்தா, அல்லாஹ் நாடினா எனக்கு கிடைக்கும், அல்லாஹ் அளக்காமல் எனக்கு கிடைக்காது. அந்த அந்த அல்லாவோட உள்ள அந்த உறுதிப்பாடு, அந்த அல்லாவை பற்றி அந்த உறுதிப்பாடும், வல் யஅசு பிமா ஃபி ஐதின் நாஸ், மக்களிடம் உள்ளதை நான் ஆசைப்பட மாட்டேன். இந்த ரெண்டு எனக்கு தைக்கணும். ஒன்றும் அல்லாஹ் தருவான், அல்லாஹ் எனக்கு எப்படியோ ஏதோ ஒரு மெத்தடில் அல்லாஹ் எனக்கு தருவான். ரெண்டாவது, யார்கிட்ட என்னதை கண்டாலும் அவன்கிட்ட இந்த அதை எடுக்க பார்க்குறதோ அல்லது டிரெக்டாக இன்டிரெக்டாக மனிதர்களுடைய கரங்கள்கிட்ட உள்ளதை நாம் அதை 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 அடையிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யாமல் இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயம் இருந்தாலே நான் வறுமையை பயப்பட மாட்டேன்னு சொன்னான். அவன் உடனே கேட்குறான், வக்கீல் லஹு அமா தஹாஃபுல் ஃபக்ர், நீங்கள் வறுமையை பயப்பட மாட்டீங்களா அப்படின்னு அவரை கேட்குறான். கேட்டோன்னு அவர் சொல்கிறார், கால் அன அஹாஃபுல், நான் எப்படி வறுமையை பயப்படுவேன், ஏண்ட ரப்பு மௌலா, என்னோட மௌலா, என்னுடைய என்னுடைய நான் யாரை நம்புகிறேனோ அவன் ரப்பு, அவன் வானம் பூமியில் உள்ளதெல்லாம் அவனுக்கு சொந்தமாக இருக்கிறது. அதே மாதிரி பூமிக்கு கீழே உள்ளதெல்லாம் இந்த பொற்கிசங்கள், தங்கம், மரகதம், இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் அவன் தானே. நான் ஏன் வறுமையை பயப்படணும், நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த உறுதிப்பாடு தான் முக்கியமானது. எப்போவுமே நமக்கு அஸ்பாபுகள் தெரியணும். இப்போ நமக்கு பொருளாதாரத்தை, ஒரு தொழில், ஒரு வருமானம், அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அல்லாஹ் நம்புவோம். ரைட், எனக்கு தொழில் இருக்குது, அந்த தொழில் என்னை காப்பாற்றும். சொல்லுவாங்க சில ஆளுங்க, என் தொழில் எனக்கு சோறு போடுகிறதும்பாங்க. அது எப்படி தொழில் சோறு போடும்? என் தொழில் எனக்கு வாழ்வளித்தது அப்படிம்பாங்க. இல்லை, படைச்ச ரப்பு மேலே நமக்கு சரியான சிக்கத்து இருந்தால் மனிதர்கள்ட்ட உள்ளதையெல்லாம் பார்த்து அவன்ட கார் எனக்கு வரணுமே, அவன்ட வீடு எனக்கு வரணுமே, அவன்ட பணம் எனக்கு வரணுமே, அந்த எண்ணம் நம்மகிட்ட வராமல் இருந்தால் நாம் உள்ளத்தளவில் நாங்கள் என்ன செய்கிறோம், தன்னிறைவாக இருக்கிறோம்ன்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபுதைல் இப்னு ஐயாப் அவங்க சொல்கிறாங்க, அதாவது அஸ்லு ஜுஹுத், இந்த உலக பற்றற்ற நிலைமை என்பதனுடைய அந்த அடிப்படை என்னன்னு சொன்னால், அல்லாவை பொருந்தி கொள்ளணும். எந்த நிலையிலையும் நமக்கு எது வந்தாலும், கஷ்டமோ துன்பமோ எது நடந்தாலும், இது அல்லாஹ் எனக்கு தந்திக்கிறான், இது நான் பிறக்க முன்னுக்கு அல்லாஹ் எனக்கு எழுதியது, அல்லாஹ்ட விதியில் தக்தீரில் எனக்கு விதிக்கப்பட்டது என்று அல்லாவை பொருந்தி கொள்ளணும். அதே மாதிரி அல் கனூஉ, அதாவது கனாஅத்ன்றது திருப்தி, உள்ளதை வச்சு திருப்திப்படுத்துறதுக்கு சொல்லுவாங்க. அல் கனூஉ, உள்ளத்தளவில் திருப்திப்பட்டவன் யாருன்னு சொன்னால் அவன்தான் ஜாஹித், அவன்தான் என்னது, அதாவது உலக பற்றற்றவன், அவன்தான் பணக்காரனாக இருக்கிறான். யாரிடத்தில் இந்த யகீன், உறுதிப்பாடு இருக்கிறதோ அவன் அல்லாவை எல்லா விஷயத்திலும் அவன் நம்புகிறான். யார் அல்லாவை பற்றி அந்த உறுதியோடு வாழ்கிறானோ அவன் எல்லா விஷயத்திலும் அல்லாவை நம்புகிறான். அவன் அல்லாஹ் தனக்கு எதை வழங்கினாலும் அதை திருப்திப்படுகிறான். செல்வம் வந்தால் சந்தோஷப்படுறது, வறுமை வந்தால் அல்லாஹ் திட்டுறது. என்ன நமக்கு மட்டும்தானே இப்படி வரணும், நம்ம பிள்ளை மூத்தா போனால் ஏண்ட பிள்ளைய மட்டும்தானே அல்லாஹ் கைப்பற்றணும், ஏன்னா பக்கத்து வீட்டு பிள்ளையாக எடுப்பான். ஓண்ட பிள்ளைக்கு அஜல் வந்தால் ஓண்ட பிள்ளையை தான் எடுக்கணும், அப்படி தானே. அப்போ என் பிள்ளையை தான் நான் மூத்தாக்கணும், ஏண்ட மாப்பிள்ளை தான் நான் மூத்தா போகணும் அப்படின்னு தனக்கு வரக்கூடிய கஷ்டமான நேரத்துல எல்லாம் அல்லாஹ் திட்ட மாட்டான். தனக்கு எது நடந்தாலும் அல்லாஹ் சொல்லனா இல்லையா, தில்க லையாமும் நுதாவிலுஹா பைனன்னாஸ் தான், காலம் என்ற அந்த சக்கரத்தை மனிதர்களுக்கு மத்தியில் நாம் சுழல விடுகிறோம், அப்படி தானே. நல்லது கெட்டது, வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் எல்லாம் என்னதும் மாறி மாறி வரும். என்னது, வாழும் செல்வமும் நாளித சின்பமும் வைய கத்துருள் சக்கரம் போலுமேன்னு சொல்லுவாங்களே. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கு. இன்றைக்கு கஷ்டம் நாளைக்கு வருமே, இன்றைக்கு இந்த மால் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோட லேசி, அப்படி தானே. அல்லாஹு தாலா எது வந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை ஒருத்தன் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். ஒன் கத்தஅனி தஅல்லுகி பில் மஹ்லூகி, அதாவது மனிதர்களுக்கு பயந்தோ அல்லது மனிதர்கள் நம்மளை கைவிட்டுவாங்கண்டோ அந்த விஷயங்கள்ல அவன் என்ன செய்யணும், விடுபடணும். அவன் தான் சரியான ஒரு ஜாஹிதுன்றது. ஒரு விஷயத்தை சொன்னால் இவன் என்ன நினைப்பான், இவன் தராமூட்டுவானோ, இவன்ட்டு நமக்கு வாரது இல்லாமல் போமோ என்ற அந்த அச்சம் இல்லாமல் போகணும். அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய தேட்டத்தில், உலகத்தை அவன் தேடுற விஷயத்தில் அவன் ஹராமான வழிகளை தெரிவு செய்ய மாட்டான். என்ன செய்ய, வேறு வழியில் வட்டி வாங்குவோமே, என்ன செய்ய மோசடி செய்வோமே, சீட் பண்ணுவோமே, 4 பேரை ஏமாற்றி காசு எடுப்போமே என்ற நிலைமைக்கு அவன் போக மாட்டான். அப்போ உலக பற்றுன்றது தான். அந்த உலகத்தை நீ அடையணுண்டா அல்லாஹ் உனக்கு தந்ததை திருப்திப்பட்டா நீ ஹராமான வழியை தெரிவு செய்ய மாட்டான். உனக்கு கஷ்டமா வறுமையா அதை நீ எக்ஸப்ட் பண்ணு. அல்லாஹ் இது நீக்குவான், என்னைக்காவது என்னை விடுதலை ஆக்குவான். அல்லாஹ் அதுக்கு ஒரு டைம் வச்சிருப்பான். இன்னலில்லாஹி மா அஹத்
வலஹுமா ஆத்தா, எதை உங்கள்கிட்ட அல்லாஹ் எடுத்தானோ அதுவும் அல்லாட, எதை உங்களுக்கு தந்திருக்கிறானோ அதுவும் அல்லாட தானே. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு கால வரையறை இருக்குது. உங்களோட வறுமைக்கு 100 வருஷமெல்லாம் கிடையாது, அல்லாஹு தாலா அது நீக்குவான். சில நேரம் சில வருடங்கள், சில மாதங்கள், சில நாட்கள் போகலாம். சில நேரம் அது உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ எது வந்தாலும் தவறான வழிகளில் நாம் என்ன செய்யக்கூடாது, தவறான அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விதமாக நாங்கள் பொருள் சம்பாதிக்க கூடாது. ஒமன் கான கதாலிக்க கான ஜாஹிதன் ஹக்கான, இந்த நிலைமை யார உள்ளத்தில் இருக்குமோ அவன்தான் உலகத்தின் மீது உண்மையான பற்றவனாக இருக்கின்றான். வகான மின் அக்னன் நாஸ், அவன்தான் பணக்காரர்களில் பணக்காரனாக இருக்கிறான். வ இல்லம் யகுன் லஹு ஷைஉன் மின துன்யா, உலகத்தில் ஒன்றுமே இல்லைண்டா கூட அவன்தான் பெரிய பணக்காரன். கோடியில் உள்ளவன் பணக்காரன் இல்லை, தனக்கு எது கிடைக்குதோ அதை கொண்டு தன்னை திருப்திப்படுத்துகிறான். பாருங்க, திருப்திப்படுத்தாதவனுக்கு நீங்கள் பில்லியன் கணக்கில் இருந்தால் அவன் திருப்திப்பட மாட்டான். திருப்தி படணுண்டா அவனுக்கு இருக்கிற கொஞ்சத்தில் அவன் திருப்திப்படுவான். அவனோட நோயை கொண்டே அவன் அல்லாஹ் இந்த நோயை எனக்கு தந்திருக்கிறான்டா, அல்லாஹ் இதைவிட மிகச் சிறந்ததை மறுமையில் தருவான், அல்லது அதை நீக்குவான், அல்லது அதில் கயிறை தருவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, சில மனிதர்களுக்கு சொர்க்கத்தில் மிக உயர்ந்த ஒரு இடம் இருக்கும், ஆனால் அந்த இடத்தை அடைஞ்சு கொள்கிற மாதிரியான அமல்கள் அவன்கிட்ட இருக்காது. அல்லாஹு தாலா என்ன செய்யறான்டா, அவன் வெறுக்கிற விதமான சோதனைகளை கொண்டு அவனை சோதிக்கிறான். ஏண்டா, இந்த சோதனையால் தான் அவன் அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகலான்றதுக்காக. அபூதாவுதில் வரக்கூடிய சரியான ஒரு செய்தி. அப்போ நாங்கள் இந்த மாதிரியான கட்டங்களை நாங்கள் பொருந்திக்கொள்ளணும். அதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அல் யகீன், உங்களோட யகீன்னு சொல்லுமே, உறுதிப்பாடுன்னு நம்ம சொல்கிறோமே, அந்த அல்லாவை பற்றி அந்த நம்பிக்கை, அந்த உறுதிப்பாடு என்பது அல்லா துர்திய நாஸ பி சகத்தில்லா, அல்லாட கோபத்தை கொண்டு மனிதர்களது திருப்தியை நீ நாடக்கூடாது. இதை நம்ம சொன்னண்டா இவன் கோபிப்பான், ரப்புக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை, இவனை சமாதானப்படுத்துறதுக்காக பொய்ய சொல்லுவோம். மனிதர்களுடைய கோபத்துக்கு பயந்து அல்லாட திருப்தியை நீங்கள் விடக்கூடாது. அப்போ அதாவது மனிதர்களுடைய கோபத்தை பயப்படுறது. வலா தஹ்சுது அஹதன் அலா ரிஸ்கில்லா, அல்லாஹ் யாருக்காவது கொடுத்துட்டாண்டா பொறாமப்படுறது. நம்ம ஆளுக்கு எப்படி செய்யுது, நல்ல மக்களை சொல்லலை, அல்லாஹ் நாடிய நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், மிக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சில ஆள்களுக்கு என்னென்னா, யாருக்காவது ஒன்று கூட கிடைச்சிட்டு, அதுவும் நம்மளோட படித்த ஒருத்தனுக்கு கிடைச்சிடப்படாது, இல்லை நம்மளோட ஊர்க்காரனுக்கு கிடைச்சிடப்படாது. நீங்கள் நிறைய பாருங்கள், உள்ளூரில் சில ஆட்களை மதிக்க மாட்டாங்க. என்ன, சும்மா வைங்களேன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆள் நல்ல பணக்காரனாக இருக்கிறார், நம்ம போய் ஊரில் ஒரு ஆளை கேட்குறோம், எப்படி ஆள் வேணாம், அவரை பற்றி எதுக்கு நம்ம கீபத் பேசுவானே, ஒன்றுமே சொல்லலை, அவர் ஒன்றும் சொல்லலை நம்மகிட்ட. அவர் என்ன சொன்னார், நம்ம அவரை பற்றி ஏன் கீபத் பேசுவானே, அவரை பற்றி நம்ம ஏன் புறம் பேசுவானே அப்படிங்கிறது. என்னடா புறம், நல்லா தானே கேட்டேன், நீ ஒன்றும் நல்லதுன்னு சொல்லு, இல்லாட்டி சரியில்லைன்னு சொல்லு, அதை சொல்லவும் படாது, சொல்லவும் வேணும். அப்போ இன்டெரக்டாக ஒரு ஆட்டி, இப்படி தானே தெரியும் தானே, மனுஷர்கள் ஒரு மாதிரி உழைக்கிறாங்க, அதையெல்லாம் நம்ம சொல்லப்படாது அப்படின்றது. ஒன்றும் இல்லை, இவரை பொறாமையில் வருவார். ஏன்னா அப்படி அந்த மாதிரி பொதுவாக அடுத்தவன்ட்ட இருக்கிறத வச்சு நீ பொறாமப்படாது. பொறாமை நீ பட்டேன்னா நீ அல்லாட தக்தீரில் புலகான்றான்னு அர்த்தம். அல்லாஹ் உனக்கு தரல, அவனுக்கு கொடுத்தாண்ட உடனே உன்னோட மனசுக்குள்ள ஹசது வருது. ஹசது வரக்கூடாது. ஒலா தஹ்சத் ஒலா தஹ்சுத் அஹதன் அலா ரிஸ்கில்லா, அல்லாஹ் ஒருத்தனுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தா நீ அவனை பார்த்து பொறாமப்படாது. ஒலா தலும் அஹதன் அலா அலா மாலம் யூத்திக் அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு தரலன்றதுக்காக வேண்டி உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் குறை சொல்றது. சில ஆள் கேட்குறாங்க, அவனுக்கு கஷ்டம், அவனுக்கு பிரச்சனை, ஆனால் என்ன செய்வாங்க பாருங்க, பணக்காரங்களாம் ஒழுங்காக வைக்கிறாங்க. ஏய், உனக்கு தரல, நீ ஏன் பணக்காரனை போட்டு ஏசுறா? ஊரில் உள்ளவங்களாம் மனிதாபிமானம் செத்து போய் விட்டதான். எங்கே செத்து போய்க்குது, நீ தான் செத்து போய்தான். அப்போ உனக்கு கிடைக்கல சோதனைன்னொடனே என்னப்பா பிரச்சனை, அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால், அவ்வளோதான். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கே எல்லா போகணும், அப்படி தான் நம்ம சொல்லணும். பாருங்க பாய், எனக்கு பாருங்க ஊரில் ஒருத்தனை இவனெல்லாம் ஒரு மனுஷனா இவனெல்லாம் அப்படின்ட்டு அவ்வளோ வெறிந்துட்டு தெரியுது. அப்போ இது ஒரு ஜுஹுதுள்ள வந்த குணமா இல்லை, வரப்படாது. அவனுக்கு என்ன நினைக்கணும், இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய தூதர், அகிலத்துக்கெல்லாம் ஒரு அருட்கொடையான ரசூலுல்லாஹ் நடு ரோட்டில் வந்து நின்றாங்களா இல்லையா மதீனால? அபூபக்கர் சித்திக், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, 2 பேர் நிற்கிறாங்க. என்ன இந்த நேரம் அப்படின்னாங்க. யார் ரசூலுல்லாஹ், பசி தாங்கையில் இல்லை, வேற வழி இல்லை, ரோட்டுக்கு வந்துட்டோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் 2 பேரும் எந்த நோக்கத்துக்காக, எந்த காரணி உங்களை வீட்டை விட்டு வெளியேக்கியதோ அதான் நானுண்டாங்க. 3 பேருக்கும் பசிண்டா ரசூலுல்லாஹ் திட்டி தரேன். இவனெல்லாம் சஹாபியா சொன்னாங்களா? மதீனாவில் ஒருத்தனா கூப்பிட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்களா? இல்லை. நபித்தோழர்கள் கல்லை கட்டிட்டு இருந்தாங்க, இலையை திண்டாங்க.
எங்கேயாவது ஒரு ஹதீஸில் பார்க்கலுமா இந்த மதீனாவாசிகள் எல்லாம் மனுஷனான்னு சொன்னாங்களான்னு? இல்லை. இந்த பணக்காரன் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எல்லாம் ஒரு ஆளா சொன்னாங்களா? நவுது பில்லாஹி மின்னா. இல்லை சொல்ல இயலாது. அவர் மூமின் இப்படி தான் இருப்பான். இது இப்னு மஸ்ஊத் அழகா சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீ உனக்கு கஷ்டம் வந்தால் ஊரில் உள்ள பணக்காரன்லாம் என்னடா செய்வான்? அவனுக்கு சில தெரியாமிக்கலாம். அவனுக்கு நம்ம நினச்சிப்போம் ஒரு பணக்காரன் ஒருத்தனை தான் ஹெல்ப் பண்ணுறான். அவன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். ஊரில் உள்ள எல்லாருக்கும் அவனால் ஹெல்ப் பண்ண இயலுமா? அவன் தெரிஞ்சு தெரியும். சிலவன் விளம்பரத்துக்காகவும் செய்யலாம், சிலவன் ரகசியமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாம் நினைப்போம் இவன் ஒருத்தனும் கொடுக்குறான் இல்லைன்னு. நாம் அவனை சும்மா தேவையில்லாமல் திட்டி நாம ஏற்கனவே நமக்கு பிரச்சனை, அது போதாத்துக்கு நாம் இன்னொருத்தனை திட்டி பாவத்தை சம்பாதிக்கணுமா? அப்போ இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, அவனுக்கு கிடைக்கலன்றதுக்காக ஊரில் உள்ளவனை எல்லாம் அவன் என்ன செய்ய மாட்டான், அடுத்தவர்களை அவன் பழிக்க மாட்டான். ஃபஇன்ன ரிஸ்கல்லாஹ் லா யசூகுஹு ஹிர்சு ஹரீஸின். ஒரு பேராசக்காரன் பேராசை அவனுக்கு ரிஸ்கை கொண்டுக்கிட்டு வராது. வலா யருத்துஹு கராஹியத்த காரிஹின். வெறுப்பவனுடைய வெறுப்பு அவன் ரிஸ்கை இல்லாமாக்காது. ஃபஇன்னல்லாஹ யக்ஸிதுஹு. அல்லாஹ் நீதமாக பங்கு வைக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? அவங்களா பங்கு அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பி. அவங்களா அல்லாஹ் அவங்களோட ரஹ்மத்தை பங்கு வைக்கிறாங்க? இவங்களா பங்கு வைக்கிறாங்க? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தி துன்யான்றான். இந்த உலக வாழ்க்கையில் நான் தான் பங்கு வைக்கிறேன்றான் அல்லாஹ். அப்போ அது முக்கியமான ஒரு விஷயம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க இதை சொல்கிறாங்க. அப்போ இது முதலாவது விஷயம். அப்போ இது முதலாவது விஷயம் என்ன? அதாவது அல்லாவிடத்தில் இருக்கிறத தன்னிடத்தில் இருப்பதை விட அவன் மிக உறுதியாக நம்பணும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னண்டா, ஐயக்கூனல் அபுது இதா உசீப பிமாசியத்தின் ஃபி துனியா. இந்த உலகத்தில் அவனுக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்தால், மின் தஹாபி மால், சில பொருளாதாரம் போகலாம், அல்லது புல்ல மூத்தா போகலாம், அல்லது இது இல்லாமல் எது நடந்தாலும் அவன் அல்லாவிடத்தில் மிகுந்த அந்த கூலி அவன் எதிர்பார்க்க வேண்டும். எது நடந்தாலும் எனக்கு நோய் வந்துட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஒரு மனிதனுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த காலரா என்ற இந்த நோய் இருக்குது, இது அன்னஹா அதாபுன், இது ஒரு தண்டனை. அல்லாஹ் யாரை தண்டிக்கணும் நாடுறானோ அந்த நோயை கொடுத்து அவனை தண்டிக்கிறான். ஆனால் அதே நோய் மூமினுக்கு அது வந்தால் ரஹ்மத்துன் தான். ஒரு மூமினுக்கு அந்த நோய் பொறுமையோடு இருந்து அல்லாவிடத்தில் நற்கூலி எதிர்பார்த்தா அவனுக்கு கூலி சொர்க்கம்தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னான். அப்போ தனக்கு வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகளின் போதும் கஷ்டங்களின் போதும் அவன் அல்லாஹ்வுடைய கூலி அவன் எதிர்பார்க்கணும். மறுமையினுடைய வீடுதான் நிரந்தரமானது என்று அவன் என்ன செய்யணும், நம்பணும். இதுவும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை பற்றி அந்த உறுதிப்பாட்டில் வரக்கூடிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தோட தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு எப்போ தொடங்குமோ அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாங்கள் பார்ப்போம். இது உண்மையிலே மிக சுருக்கமாக செஞ்சுட்டு போயிடலாம். அதை சும்மா மேலோட்டமான சில தகவல்களோட செஞ்சாலும் இந்த கிளாஸ் உங்களோட உள்ளத்துக்குள்ள அப்படி பதியணும். ஏன்னா இதெல்லாம் நம்மளோட உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற முக்கியமான பகுதிகளுக்காக தான் நான் நிறைய விஷயங்களை சொன்னேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.